திடீர்னு ஒரு ஃபோன் கால் வந்து கமலஹாசன் பேசுகிறேன். நான் என் ஃப்ரெண்டுக்கு யாரோ காமெடி பண்ணுறாங்கன்ட்டு டக்குன்னு கட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் கோவை மாவட்டத்தில் துணைத் தலைவராக இருக்கார் தங்கவேல் சார் இருக்கார். அவர் கூப்பிட்றாரு, தலைவர் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, நீங்கள் எடுக்கல. இல்லைண்ணா எனக்கு தெரியல, உண்மையிலே நம்ப முடியல, அப்படியே லைனில் இருங்க, கண்டிப்பாக மறுபடி பண்ணுவார், இந்த ஃபோனை கையிலேயே வச்சுக்கோங்க. எனக்கு ஒன்றும் புரியல, வீட்டில் இல்லை சொல்கிறேன், யாரும் நம்பலை. அதுக்கப்புறம் அவரே ஃபோன் பண்ணார், கமல் சார் பண்ணார். யூஎம்டி ராஜா உன்னால் முடியும் தம்பி. ஆமாங்க சார், நான் ஏதோ பேச வர அவர் பேச முடியல. என்னுடைய பிறந்த நாளில் நான் உங்களை சந்திக்கிறேன், அதற்காக எங்களுடைய நிர்வாகிகள் உங்களை தொடர்பு சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னோன்னே அது சொல்லி முடிக்கிறவங்கள வச்சுட்டாரு. முதல் பிறந்த நாள் அன்னைக்கு முதல்ல என்ன சந்திக்கிறாரு, யூஎம்டி ராஜா அவங்கள கூப்பிடுங்க. அவர் வீட்லேயே அவர் போனோடனே அப்படியே பார்த்ததுன்னு ஒரு ஷாக் ஆனார். நீ தானா அப்படிங்க. நானும் போனோன்னே அப்படியே போனதுமே அவரை கட்டி பிடிச்சிட்டு, அப்போது கண்ணில் இருந்து தண்ணி வருது. நான் சொல்கிறேன், சார் உங்களுடைய சாதனை, உங்களை பார்க்காமே நான் வந்து 180 சாதனை பண்ணியிருக்கிறேன், கையில் பச்சை குத்துறீங்க உன்னால், எல்லாத்தையும் சொல்கிறேன். கூல் 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 கூல்னு அப்படியே கட்டி பிடிச்சார். பிடித்த கடவுளையோ, பிடித்த வாத்தியாரையோ, பிடித்த நடிகையோ, பிடித்த உறவினர்களையோ பார்த்தோம்னா அந்த பாசம், அது இவர் மூலிமா நான் இவ்வளோ சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறேன்னு, இவர் தான் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தார். அப்படிங்கும் போது அவரை நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கு.